ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைமில் எடுத்த விளாக் தான். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் வந்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ வந்து வச்சுருந்தேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாள் ஆச்சு காருக்கு வந்து பூஜை பண்ணி, அதனால் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். காருக்கு பூஜை பண்ணுறதுக்காக தேங்காய், வாழைப்பழம், கோயிலுக்கு பூ, ஊதுபத்தி அந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து பாப்பா தான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால அவள் கையிலே வந்து கொடுத்தாச்சு, குட்டி பாப்பா கையிலேவும். நான் தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு நல்லா வெயிட்டாகவே இருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு அவளும் வந்து தூக்கிட்டு வந்தா. கோயிலுக்குள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே வந்து குழாய் இருந்தது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கை கால் முகம் கழுவிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்தோம். நாங்களாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முகம்லாம் கழுவிருந்தனால லைட்டாக தலையில் மட்டும் தண்ணி வந்து தெளித்து கால் மட்டும் கழுவிட்டு வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. காரையும் கொண்டு வந்து வச்சு முதல்ல வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். அப்புறம் பூசாரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து கார் மேலெல்லாம் ஃபுல்லு தண்ணி தொளித்து அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பூசாரிக்கும் ஃபோன் வந்துருச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜாரியாக எங்கள் கோயிலே வச்சுருந்தாங்க. அதை வந்து கொடுத்தாங்க. அதை வந்து கார் முன்னாடி வந்து கட்டி விட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் ஒன்றா வந்து செய்ய வந்து சொல்லியிருந்தாங்க. காரில் எப்படிரா பூ போடுறதுன்னு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். பூஜாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பூ வந்து இந்த மாதிரி போட்டு விட்டாங்க. கரெக்டாக வந்து அது வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் எலுமிச்சம்பழமும் கார் முன்னாடி வந்து கட்டியாச்சு. ரெண்டு பேரும் ஃபோன் பேசிட்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் வந்து காருக்கு வந்து சந்தனம், குங்குமம்லாம் வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜைக்கு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காருக்கு பூஜை பண்ணுறதை வந்து பார்க்குறேன். ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க என் ஹஸ்பண்ட் மட்டும் அவங்க மட்டும் போய் வந்து பூஜை வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால எங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு காருக்கு வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கொடுத்தாங்க அச்சதை, அரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுருப்பாங்களே, அது வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் கார் மேலே வந்து போடணும். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் வீடியோ இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். ಚೆಲ್ಲಮ್ಮ ಇದು ಫ್ಯಾಮಿಲಿ ಇಟ್ಕೊಬಿಟ್ಟು ಒಂದು ರೌಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಾಡಿ ಬಿಟ್ಟು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಸರಿಯಾಗಿ ಮೇಡಮ್ ಇವಾಗ ಬಂಡ ಹಿಂದಕ್ಕೆ ಬಂದಿಂದ ಮಂಗಳವಾರ, ಶುಕ್ರವಾರ, ಭಾನುವಾರ ಡೈಲಿ ಪೂಜೆ. ದೀಪಕ್ ಬಾ ದೀಪಾ
இப்போ பண்டு தேங்காய் உடைக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் பின்னாடி வந்துடுவான்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்னாடி வந்துட்டோம். தேங்காய் உடைச்சிட்டு கார் மேலே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி எல்லோரும் செக் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பயமாக தானே இருக்கு இல்லையா, கண்ணாடி மேலே கிண்டு பட்டுருமா என்னன்னு சொல்லி. எதுவும் ஆகலை, தேங்காயோட தண்ணி மட்டும்தான் பட்டிருந்தது. அப்புறம் எல்லாருமே கோயிலாம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்து திரும்ப வந்து கோயிலோட பிரகாரத்தை வந்து சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு, இந்த மாதிரி கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய வந்து கோயில். இந்த கோயிலில் வந்து பெரும்பாலும் வெள்ளி, செவ்வாய், அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணிட்டு செஞ்சால் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம என்ன நேர்த்திக்கடன் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த கோயிலில் ஜாஸ்தி இந்த மாதிரி அதிகமாக கார் பூஜை பண்ணுறதுக்கு தான் வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றிட்டு அப்படியே நாங்களும் வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து வெளியே வந்து வராண்டாவில் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். வந்து உட்காந்து தேங்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க கோயிலில் உட்காந்து, கோயிலில் உடச்ச தேங்காயை. அதனால் ஆளுக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து உடச்சி சாப்பிட்டு வாழைப்பழமாக தான் சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. தயிர் சாதம், எப்போவுமே கோயில் பிரசாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு நாங்களும் இப்படி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டை வந்து கீழே வந்து மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம மஹி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.